சென்னையில் குறிப்பிட்டிருக்காங்க. போரூர், மதுரவாயல், பனையூர் அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து ஒரு 3 பிளேசஸ் சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் பூமிக்குள்ள நமக்கு தெரியாமையே புதைஞ்சிட்டு இருக்கு. உலகத்திலேயே பெரும் பாறைகளாக இருக்கிற 15 பாறைகள் தான் பூமி கடியில் இருக்குது. அந்த பாறைகள் உன்னோட முட்டுனாவோ, சைடில் உராஞ்சிக்கிட்டாவோ, இல்லை விலகுனாவோ அந்த நில அதிர்வு வரும். அந்த நில அதிர்வு வரும்போது அது கடல் தண்ணி உள்ளே வாங்கி வெளியில் அடிக்கும்போது சுனாமி அடிக்கும் கடல் ஓரத்தில். அது ரெக்டர் ஸ்கேல்னு பேர். 6க்கு மேலே போனால் தான் நமக்கு ஆபத்து. 10 ரெக்டர் ஸ்கேல் 10ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து 6க்கு மேலே போனால் தான் நிலநடுக்க ஆபத்து. 7 ரிக்டருக்கு மேல் அதிர்வுகள் பதிவானால் அது பூமியில் பலத்த சேதம் மற்றும் சுனாமியை ஏற்படுத்தும் என்று அதிகமான நீர் வெள்ளங்கள் பெருக்கெடுத்தா அந்த பூமியில் அதிகமாக கீழே நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே மணல் இருக்குது. கடலோர பகுதியில் மேலே மணல், அடுத்து களிமண், அப்புறம் அதுக்கு முற்பாடு தான் பாறைகள் இருக்குது. இந்த களிமண் லேயர் ஒருவேளை சிதைந்து ஓவர் தண்ணி சோக்காய் சிதைந்து கொஞ்சம் கீழே இறங்கினா தமிழ்நாடுன்றது கூட எங்கேயுமே குறிப்பிடாம முக்கியமா சென்னை பகுதி, அதான் அந்த சென்னை பகுதிங்கிறது ஏன் அறிவியல்லாம் அதான் சொல்லுது. முதல் நாகப்பட்டினம், அடுத்து கடலூர், பின்னால எந்த பகுதியில் திருச்சேரி, வேளச்சேரி, பள்ளிக்கரணை எல்லாம் கொஞ்சம் உட்காருதுனாங்கன்னா அது சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்தில் கொஞ்சம் கீழே இறங்கலாம். களிமண் இருக்கிறதுனால கீழே கட்டடங்கள்லாம் அதிகமாக லோடு ஆக ஆக அது கொஞ்சம் பிதுங்கி வரலாம். அதனுடைய கோடை காலத்தில் இறுகி இருக்கும், மழை காலத்தில் தளன்னு போயிடும். அப்போ கொஞ்சம் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ கட்டுமான பணிலாம் ஹெவியாக கட்டியிருக்கனால அந்த பகுதி உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடுகள் இருக்கிற ஏரியா இப்போ பில்டிங்லாம் மேலே இருக்கு, நமக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ பேஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அதுக்கு கீழே எதிர்காலத்தில் விவசாயம் பாதிக்கும். கண்டிப்பாக சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உப்பு நீர் அதிகம் வாங்கணும்னா உண்மை. இந்த ரோட்ல போகும்போது இல்லை சார், திடீர்னு ரோட்ல பள்ளம் விழுது, இல்லை ஓட்டை விழுது அப்படின்லாம் நமக்கு இந்த எல்னினோங்கிற இந்த ஆண்டு மட்டும் பருவநிலையில் கொஞ்சம் கூடுதலான அந்த அக்டோபர் நவம்பரில் கூடுதலான வெள்ள எச்சரிக்கை வேணும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேராசிரியர் முதுமுனைவர் ராமச்சந்திரன் ஐயா தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். நன்றி சார். இப்போ ரீசெண்டா இன்னொரு விஷயம் சொல்லப்படுது சார். முக்கியமா 6 இடங்கள் அவங்க சென்னையில குறிப்பிட்டிருக்காங்க. போரூர், மதுரவாயல், பனையூர் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு 3 பிளேசஸ் சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் பூமிக்குள்ள நமக்கு தெரியாமையே புதைஞ்சிட்டு இருக்கு. அதுவும் 3 மில்லிமீட்டர் அந்த சைஸ்ல புதைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம கண்ணுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா சார்? அதுவும் இதெல்லாம் முக்கியமான ஒரு பிளேசஸ் இல்லையா? இந்த இடம்லாம் புதையுது அப்படின்னா நமக்கு தெரியாம இல்லைம்மா. அது ஏதோ ஒரு சென்னையை பொறுத்து ஒரு பயங்கரவாதத்தை யாரும் உண்டு பண்ணியிருக்காங்க. இந்த சென்னை பகுதி மட்டும் மூழ்குது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இது ஒன்று கடலோர பகுதிகள்லாம் சொல்லி முழுகுது அப்படின்னு சொன்னால் ரைட்டு. முழுகுதுன்றது இல்லை இல்லைம்மா, புதையுது கொஞ்சம் கொஞ்சமாக புதையுதுங்கிறாங்களே, அந்த மாதிரி எவிடன்ஸ் இல்லைம்மா. ஏன்னா புதையறத்துக்கு ஏதாவது நிலநடுக்கம் வந்தால் தான் வரும். நிலநடுக்கங்கள்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்ததுனாலும் நம்மளுடைய உலகத்திலேயே பெரும் பாறைகளாக இருக்கிற 15 பாறைகள் தான் பூமி கடியில் இருக்குது. அந்த பாறைகள் உன்னோட முட்டுனாவோ, சைடில் உராஞ்சிக்கிட்டாவோ, இல்லை விலகுனாவோ அந்த நில அதிர்வு வரும். அந்த நில அதிர்வு வரும்போது அது கடல் தண்ணி உள்ளே வாங்கி வெளியில் அடிக்கும்போது சுனாமி அடிக்கும் கடல் ஓரத்தில். இது நில அதிர்வு வந்தால். தரைக்கு மேலே நில அதிர்வு வந்தால் நமக்கு 3.5 ஹெக்டருக்கு மேலே போகல என்ன வரணும். அது ரெக்டர் ஸ்கேல்னு பேர். 6க்கு மேலே போனால் தான் நமக்கு ஆபத்து. 10 ரெக்டர் ஸ்கேல் 10ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் 6க்கு மேலே போனால் தான் நிலநடுக்க ஆபத்து. நமக்கு 3.5 3 இப்படி தான் என்ன வரும் நிலநடுக்கத்தை நம்ம அதனுடைய அதிர்வுனுடைய பக்க விளைவை தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பெரும் பாறைகளினுடைய மத்தியில் இருக்கோம். இந்தியாவினுடைய பாறை சின்ன பாறை தான் அது. பட் இந்த பாறை தெற்கே உங்களுக்கு தெற்கு கடவுள்லேருந்து உங்களுக்கு இந்து மகா சமுத்திரத்துலேருந்து அப்படியே பர்மா போய் ஹிமாலயா போயிட்டு ஹிமாலயாவிலேருந்து ஆப்கான் போயிடுது. அந்த அரபிக்கடலில் ஒரு பாறை. சென்னையை மட்டும் எதுக்கு குறிப்பாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாறைகள் நில அதிர்வில் வர பாறைகளால் எது இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு அதிகமான நீர் வெள்ளங்கள் பெருக்கெடுத்தா அந்த பூமியில் அதிகமாக கீழே நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே மணல் இருக்குது. கடலோர பகுதியில் மேலே மணல், அடுத்து களிமண், அப்புறம் அதுக்கு முற்பாடு தான் பாறைகள் இருக்குது.
இந்த களிமண் லேயர் வந்து ஒருவேளை சிதைந்து ஓவர் தண்ணி வந்து சோக்காய் சிதைந்து கொஞ்சம் கீழே இறங்குனா அது இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அதுக்காக வந்து 2050 சென்னை அழிந்து விடும், 2100 கூட சொல்லல சார், 2031 சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் எந்த வித ஆபத்து இல்லாமல் நமக்கு ஒரே வந்து பிரச்சனை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிட்டோம். உங்களுக்கு மழை காலங்களில் வெள்ளம் அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளப்பெருக்கினால வறுமை ஒழிய அது வந்து எல்லாமே நம்ம பூமி வந்து அவ்வளோ ஒரு கெட்ட பூமின்னு சொல்ல முடியாது. சென்னை பகுதியோ இல்லை நம்ம உள் மாவட்டங்களோ தமிழ் மக்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஒரு துரிதமாக அழிவுக்குண்டான இடங்களே கிடையாது. எதுவுமே அழிவுக்கு வராது. இது ஒரு பயமுறுத்தலான செயலை வந்து போட்டிருக்காங்க. அப்படி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடுன்றது கூட எங்கேயுமே குறிப்பிடாம முக்கியமா சென்னை பகுதி, அதான் அந்த சென்னை பகுதிங்கிறது ஏன் அப்படி ஈசிஆர் கோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க சார். ஈசிஆர் கோஸ்ட்ன்றது வந்து அந்த கடல் சார்ந்த ஒரு பகுதி. நான் என்ன சொல்றேன், ஈஸ்ட் கோஸ்ட்ல ரொம்ப ஆபத்தான பகுதி நாகப்பட்டினம், கடலூர் நாகப்பட்டினம்லாம் வந்து கடல் சீற்றத்தால ரொம்ப சீக்கிரம் உள்வாங்குற தன்மை வரும், வெள்ளம் அதிகமா இருக்கும். அறிவியல்ல அதான் சொல்லுது. முதல் நாகப்பட்டினம், அடுத்து கடலூர், பின்னால் வந்து எந்த பகுதியிலும் பெரிய பாதிப்பு வராத பகுதி மேட்டுப்பகுதியாக தான் இருக்குது. நம்ம சென்னையை வந்து இப்படி வந்து ஒரு பயமுறுத்த அறிக்கை யார் கொடுத்தாங்க? அது என்ன அறிக்கை? உலகளாவிய அறிக்கையில் எங்கேயும் வரல. உலகளாவிய ஆய்வு அறிக்கை வந்தால் தான் நம்ம எதையும் நம்ப முடியும். இப்போ நான்லாம் கடல் மட்ட உயர்வை விட்டு சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி. அது என்னுடைய ஆய்வு உலகளாவிய அறிக்கையில் நம்ம வந்திருக்கு. அதனால் நான் தீர்க்கமாக எதையும் நல்ல அர்த்தத்தோடு பேசலாம். இது வந்து அந்த மாதிரி இன்னும் உலகத்தில் உள்ள ஆய்வு கட்டுரையில் எங்கேயும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் வருதுன்னா என்னுடைய இதே பூமி சிறுசேரி, வேளச்சேரி, பள்ளிக்கரணையெல்லாம் கொஞ்சம் உட்காருதுனாங்கன்னா அது சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்தில் கொஞ்சம் கீழே இறங்கலாம். களிமண் இருக்கிறதுனால கீழே கட்டடங்கள்லாம் அதிகமாக லோடு ஆக ஆக அது கொஞ்சம் பிதுங்கி வரலாம். என்ன சார் நில பிதுங்கல் வரலாம். அது சதுப்பு நிலக்காடு களிமண்ணாக இருந்தால் களிமண் அதிகமாக இருக்கிற இடம். களிமண் அதிகமாக இருக்கிற இடம்னா உங்களுக்கு அதனுடைய கோடை காலத்தில் இறுகி இருக்கும், மழை காலத்தில் தளன்னு போயிடும். அப்போ வந்து கொஞ்சம் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ கட்டுமான பணிலாம் ஹெவியாக கட்டியிருக்கனால அந்த பகுதி உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஏகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அழிய போகுது என்பது வந்து அது ஏற்றுக்க முடியாது. அப்படி நடந்தால் உங்களுக்கு வந்து நமக்கு புழல்ல இருந்து இந்தாண்ட உங்களுக்கு சிறுசேரி வரும். நம்ம இப்போ நாகரிகத்தில் உச்சத்தில் இருக்கோம். எல்லா பகுதியும் நம்ம உள்ளே போனோம்னா அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக அப்படி சொல்கிறாங்க? அந்த இடத்துல அப்படி ஒரு சாயில் டைப்பு அந்த இடத்துல மட்டும் ஒரு மண் பகுப்பு இல்லைம்மா. ஓகே, அதனால தான் எனக்குள்ள சந்தேகம் வந்து அந்த இடத்துல ஒரு தனி மண் வகை இருந்து, இல்லை வெறும் வந்து கிளே அதிகமாக இருந்து களிமண் கூட இருந்து புதையறதுன்னா அப்படின்னா அதுதான் மீனிங் இல்லைம்மா. அமுங்கிறதா இது வந்து இது எதுவும் பூமி இடிஞ்சு விடுவது, கட்டடம் இடிஞ்சு விடுவது அப்படிலாம் இல்லை. 3 மில்லிமீட்டர்னு சொல்கிறாங்க. 3 மில்லிமீட்டர்னா உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 2050 போனால் கூட ஒரு 5 mm 4 mm 5 mmங்கிறது சும்மா இந்த ஒரு கால் சான்மா சார். புதையறது அப்படின்றதுனா என்ன சார் எக்ஸாக்ட் மீனிங்? அதாவது இந்த சிங்கிங் அமுங்கிறது. அதான் வீடுகள் இருக்கிற ஏரியா வந்து இப்போ பில்டிங்லாம் மேல இருக்கு, நமக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ பேஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதுக்கு கீழே கிளே அதிகமா இருந்தனா ஒருவேளை அந்த கிளே வந்து அதனால கிளே கண்டென்ட் கூட இருந்தனா அந்த இடத்துல கொஞ்சம் இறங்குறதுக்கு இது இருக்கும். அப்போ எப்படி சார் ஃபீல்? அது வந்து ஃபீல் ஆகாதுமா. இதெல்லாம் வந்து ஒன்றும் சும்மா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அறிக்கை வந்து ஆய்வறிகள் நம்ம ஒரு பயமுறுத்துறது. சில பேர் வந்து கடல் மட்டத்தால் வந்து உயரப்போகுது, ஆழ்வார்பேட்டவரெலாம் அழிய போகுது. அதெல்லாம் பொய்யான ஆய்வுகளுக்கு உட்படாது. ஆய்வுகளில் கடல் மட்டம்லாம் ஒன்றும் நம்ம பாதிப்பே வராது. ஐப்பசி கார்த்திகை மார்கழிங்கிற அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நமக்கு வெள்ளை சாக்காடாக இருக்கும். அதுதான் நமக்கு ஒரு பயம். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழிங்கிற அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரை தவிர நமக்கு வந்து சென்னையை பொறுத்தவரை அப்படிலாம் வந்து கட்டிடம் ஒரு அழிகிற காலமோ அதனால் 2100 அழிகிற காலம்லாம் அப்படிலாம் வராதுமா. அப்படியே உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் ஒவ்வொரு வருடமும் அதனோட நிகழ்வுல நமக்கு தெரிஞ்சிடும். எங்கேயாவது இவ்வளவு கட்டடங்கள் இருக்குது, உங்களுக்கு அப்படிலாம் ஒரு இது இருந்ததுன்னா கட்டடம் பிளவாகும், எல்லாம் கட்டடமே உள்ளே உட்காந்துரும். எங்கேயா அப்படி கட்டடம் உள்ளே உட்காந்து கேட்டிருக்கீங்களா? அதான் சார். இதுவரையிலும் இவ்வளவு கட்டடங்கள் இருக்கு, எங்கேயாவது ஒரு கட்டடம் இந்த இடத்துல கீழே அமுங்கிருச்சு. கீழே அமுங்கினா ஃப்ளோர்லாம் பிதுங்கி உடஞ்சிரும். அப்போ எந்த இடத்துலையாவது ஒரு கட்டணம் அப்படி பார்த்துருக்காங்களா? யாரும் சென்னையில் பார்த்துருக்காங்களா? அப்போ எதற்கு இந்த மாதிரி ஒரு அவசர காலமான அறிக்கை? பொதுமக்களை வந்து பயமுறுத்துறதெல்லாம் வேண்டாம். எந்த காலமும் வந்து நமக்கு எந்த அழிவு கிடையாதுமா. அழிவு கொஞ்சம் நீரால் கொஞ்சம் அழிவு வரும். அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர்.
நிலத்தால் நமக்கு எந்த அழிவும் இல்லை, நில அதிர்வாலையும் நமக்கு எந்த வித இது இல்லை. சார் இதுக்கு முன்னாடி மக்கள் பயப்படவே வேண்டாம். எல்னினோ அப்படின்றது இப்போ தானே சார் பேசினோம். மேபி அந்த எல்னினோவோட இந்த வறட்சி அப்புறம் இதெல்லாம் பேசும்பொழுது அதோட தாக்கத்தினால கூட இந்த புதையறதுன்ற ஒரு விஷயம் இல்லைம்மா, வறட்சினால வந்து உங்களுக்கு ஒன்றும் வராது. வறட்சியில் வந்து அந்த மண் வந்து ஈரத்தன்மையை குறைச்சிருமே ஒழிய அதை தவிர வறட்சியில் ஒன்றுமே வராது. குடி தண்ணீர் கிடைக்காது, உப்பு கடல் நீர் உள்ளே வாங்கும், இதுதான் ஆபத்து. உங்களுக்கு குடி தண்ணீர் வறட்சினா உங்களுக்கு நிலத்தடி நீர் இல்லைன்னா கடல் நீர் உப்பு தண்ணி வாங்கி இந்த நேரம் உப்பு நிலங்களாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு ஆபத்து சொன்னாங்கன்னா எதிர்காலத்தில் விவசாயம் பாதிக்கும். கண்டிப்பாக சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் வந்து உப்பு நீர் அதிகம் வாங்கணும்னா உண்மை. அது மாதிரி மக்களை சொன்னாலும் நம்ம ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஏரி குளங்கள்லாம் கட்டி நல்ல தண்ணீரை சேகரித்து அதை உப்பு தண்ணி வராமல் தடுத்துடலாம். இப்படி மக்களை சொல்லி நல்லதை சொல்லி வைக்கணுமே ஒழிய பயமுறுத்தல் ஆகாது. மக்களை பயமுறுத்துகிற செயலாக வருது. ஒவ்வொருத்தரும் ஆய்வுகள் செய்யாமல் மற்றவங்களாம் வெளித்தடங்களில் பேசுகிறாங்க பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல ஆய்வாளராக இருக்கணும். ஆய்வாளரை வந்து நீங்கள் நல்லா எல்லாம் படித்து அதை எடுத்து சொன்னால் நமக்கு நல்லது. ஆய்வுகளே இல்லாமல் பொதுவான பிரச்சனைகள் அப்படி சொன்னால் அந்த இடத்துல கட்டுமான தொழில்காரங்க பயப்படுவான், அந்த இடத்துல வாங்குறவங்க பயப்படுவாங்க. எல்லா இடத்துக்கும் கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலாக உள்ள பாதிப்பு தான்மா வரும். அது நம்ம இங்கே நகர்ப்புறமாக இருக்குது, காங்கிரீட் கூட இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பாதிப்பு கூட இருக்கும். இந்த ரோட்ல போகும்போது இல்லை சார், திடீர்னு ரோட்ல பள்ளம் விழுது இல்லை ஓட்டை விழுது அப்படின்லாம் வந்து அது இந்த மெட்ரோ கட்டுற இடத்துல தான்மா கீழே டியூப் போல கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களே அந்த இடத்துல வீக்காக இருக்க சாயில் டொம்முன்னு கீழே விழுந்துடும். ஏன்னா அவங்க டியூப் கட்டுறாங்க தவிர அதை தான். ஏமா இப்போ உங்களுக்கு வேணாம் இவ்வளவு மெட்ரோ கட்டுறாங்களே, நீங்கள் இவங்க சொன்ன ஆய்வு பிரகாரம் மெட்ரோவே எடுத்துக்கோங்க. இந்நேரம் அப்படியாப்பட்ட இடத்துல இந்நேரம் மெட்ரோ வழியில் போன இடத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எங்கேயாவது இப்போ இது பண்ணும்போது சப்வே கட்டுறதா இருந்ததுன்னா அந்த இடத்துல இடிஞ்சு நொறுங்கி விழுந்துடும். எங்கேயாவது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சார் இந்த பூமி எவ்வளோதான் சார் தாங்கிக்கிற சக்தின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லைம்மா, டெக்டானிக் நமக்குமா நம்ம ஒரு பாறைக்கு மேலே தான் இருக்கிறோம். பாறைக்கு மேலே வந்து மண் படிகங்கள் இருக்குது. மண் படிகங்களில் இந்த கடலோர பகுதிகளில் கொஞ்சம் களிமண் கூட இருக்குது ஒரு சில இடங்களில். அந்த களிமண் வேறு அடியில் கொஞ்சம் பிதுங்கினாலோ சுருங்கினாலோ கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் வந்து அவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து கண்டிப்பாக உண்டு பண்ணாது. மக்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. மக்கள் பயப்படாது. அதுதான் சார் கேட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இது தொடர்ந்து கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லுங்கள், பயப்படவே வேண்டியதில்லை. இதெல்லாம் ரொம்ப மனிதர்களை அச்சுறுத்தல், அரசாங்கத்தையும் அச்சுறுத்தல், அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. எந்த பாதிப்பும் வராது. நமக்கு இந்த எல்னினோங்கிற இந்த ஆண்டு மட்டும் பருவநிலையில் வந்து கொஞ்சம் கூடுதலான அந்த அக்டோபர் நவம்பரில் கூடுதலான வெள்ளை எச்சரிக்கை வேணும். அந்த வெள்ளை எச்சரிக்கைகள்லாம் நம்ம எல்லாம் சரி பண்ணி மேலாண்மையில் வந்துடலாம். எல்லோரும் வந்து ஒரு நேர்முகத்தில் பார்ப்போம், பாசிட்டிவ் அப்ரோச்சாக பார்ப்போம். இப்போ நல்லதே நினைப்போம், கெட்டதே நினச்சி இது போச்சு அது போச்சு அது போச்சு நினைக்கிறோம். நல்லதை நினச்சா மேலாண்மையிலே ஜெயிச்சிடலாம். ஃபைன் சார். ஏன்னா இந்த எல்னினோ இந்த வறட்சி அப்படின்லாம் வந்து தொடர்ந்து இயற்கை பேரிடர், எதிர்காலம் இயற்கை பேரிடர்மா, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால நமக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து கரியமில வாயு அதிகமாக வானமண்டலத்துக்கு உமிழ்கிறோம். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆபத்துகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது அவ்வப்போது என்ன இயற்கை பேரிடர் வரப்போகுதோ அதெல்லாம் வந்து நம்ம வானிலை மையமும் மற்ற எல்லா இயற்கை அறிவியல் மையமும் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் பேரிடர்களை நம்ம இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேஸ் பழகிக்கணும். பழகிக்கொள்ளுதான் ஒரே வழி பேரிடர் விட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஃபைன் சார், தொடர்ந்து பேசுவோம்.